ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாமா, குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல இன்ஃப்யூஸ் ஆயிருக்க சயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலாவே நெறைய மக்களுக்கு தோணும், தண்ணி குடிக்கலாமா, கூடாதா? இது வந்து நம்மளோட செரிமானத்த பாதிக்குமா? அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே கேட்டுப்பாங்க அவங்கள. ஸோ, அதுக்கான உண்மைய தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். நெறைய பேர் நெனைக்கிறது என்னன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா நம்ம வயித்துல இருக்கும் ஜீரண அமிலங்கள், ஐ மீன் டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ் வந்து நீர்த்து போகும். அதனால வந்து நம்மளோட செரிமானம் குறையும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இதுவரைக்கும் அது அறிவியல் பூர்வமா உண்மையா? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே தண்ணி குடிக்கிறதுனால செரிமான அமிலங்கள் அதோட வீரியத்த ஒண்ணும் குறைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம உண்ணும் உணவ வந்து மென்மையாக்கி, அது உணவு குழாய் வழியா ஈஸியா பாஸ் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட எடுத்துக்கிற ஃபுட்ல உள்ள சத்துக்கள ஈஸியா வந்து ரத்தத்துல கலக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாரி நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம குடிக்கிற தண்ணீய வேகமாவும், அதிகப்படியாவும் குடிக்காம, நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். அப்படி நம்ம சிப் பண்ணி குடிச்சா தான், நம்மளோட வெயிட்டையும், நம்மளோட வயிறு வந்து ஓவர் ஃபுல் ஆகாம இருக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, இந்த மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.